இந்த குட் டே பிஸ்கட்டை கடையில் வாங்கலைங்க, நம்ம வீட்டிலையே பார்த்து பார்த்து செஞ்சது. இதை நீங்களும் செய்யலாம். பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக ரொம்பவே தெளிவான முறையில் தான் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஒரு பிஸ்கட் கம்பெனியவே நாங்கள் ரன் பண்ணிட்டு வர்றோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சூப்பரான ரெசிபினா குட் டே பிஸ்கட் தான். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டால்டா வந்து நமக்கு நார்மலாகவே வனஸ்பதி இதோட பேர். இந்த வனஸ்பதி வந்து நமக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கும் 100 கிராம். நான் இன்றைக்கி 200 கிராம் எடுக்கிறேன். நான் இது வந்து எங்களோட கம்பெனியிலேருந்து எடுத்த டால்டா. அளவுகளை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 200 கிராம் டால்டாவுக்கு நம்ம அது கூட 200 கிராம் அளவுக்கு அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கணும். அரைச்ச சர்க்கரைனா நம்ம முழு ஜீனியை மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கூட கெட்டித்தன்மை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே நமக்கு சின்ன பாக்கெட்லேயே கிடைக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. 200 கிராம் டால்டா, 200 கிராம் அரைச்ச சுகரு, இது கூட 10 கிராம் வரைக்கும் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா க்ரீமியாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் பவுட்ரு மட்டும்தான் போடணும். இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மில்க் பவுட்ரு போட்டுக்கலாம். இது எங்கள் கம்பெனிலேருந்து கொண்டு வந்த வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸு சின்ன பாட்டிலில் கூட கிடைக்கும். நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நான் அளக்காமல் ஊற்றிருக்கேன். எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால நீங்கள் அரை டேபிள் ஸ்பூன் அளந்து ஊற்றுங்க. ஸோ அளவுகளை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. இதையும் நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா க்ரீமியாக வரணும். நல்லா க்ரீமாக வந்ததுக்கப்புறம் நடுவில் மட்டும் நம்ம இடம் ஒதுக்கி விடலாம். இதில் 2 முட்டை தான். இதில் மில்க்கு எதுவுமே நம்ம ஊற்றுறதில்ல. 2 முட்டை, ஒரு பாக்கெட் பூஸ்ட் போட்டுக்கலாம். பூஸ்ட் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். ஸோ அதனால நான் பூஸ்ட் போட்டுக்கிட்டேன். ஆப்ஷன் தான், பூஸ்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்சம் கூட அந்த முட்டையோட தன்மை நமக்கு தெரியவே கூடாது. நல்லா க்ரீமியாக வரணும். அதனால் கைகளை போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக 200 கிராம் டால்டா, 200 கிராம் வந்து அரைச்ச ஜீனி, இது கூட 400 கிராம் அளவுக்கு மைதா கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கக்கூடாது. 2 முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா மாவோட பக்குவம் சரியாக வரும். கவலையே படாதீங்க. எங்களுக்கு வந்து கம்பெனி ரன் பண்ணுறதுனால எங்களுக்கு இந்த அளவுகள் வந்து கரெக்டாக தெரியும். எனக்கு நல்லா பிஸ்கட் போட தெரியும். உங்களுக்கு எந்த டவுட் வேணாலும் இருந்தாலும் கேளுங்க. கேக் அண்ட் பிஸ்கட்டுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ 400 கிராம் மைதா போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கோதுமையில் பண்ணலாம், கோதுமை ரவாவில் பண்ணலாம், இப்படி நிறைய நம்ம ராகியில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி மைதாவில் தான் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. மாவு பாருங்கள், நம்ம கையில் தான் பிசைஞ்சு கொடுக்குறேன். நான் மிஷின் இருக்குங்க, மிஷினில் அடித்து காட்டலாம். ஸோ நிறைய பேர் வீட்டில் எல்லாமே இருக்கிறதில்ல, அதனால கையில் போட்டு பிசைஞ்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மிஷினில் எப்படி செய்கிறதுன்றதை காட்டுறேன். மாவோட பக்குவத்தை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கையை வச்சு அமுக்கி விட்டு அமுங்கணும். இந்த மாதிரி பிஞ்சிக்கிட்டு வரணும். இப்படி இருந்தால் தான் மாவோட பக்குவம் கரெக்டு. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். பர்ஃபெக்டாக நான் சொல்லியிருக்கேன். மாவோட பக்குவம் தவறாது. இது மாதிரி செய்யும்போது ஒரு கட்டையில் நம்ம கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை அப்படியே நமக்கு நல்லா மொத்தமாக இருக்கணும். சப்பாத்தி சைஸுக்கு இருக்கக்கூடாது. ஒரு 3 சப்பாத்தி சேர்த்தா எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக இப்படி நமக்கு கைகளை வச்சு கூட அழுத்தி விடலாம். இல்லைனா நமக்கு சப்பாத்தி கட்டையை வச்சு இது பண்ணிக்கலாம். அந்த குட் டே பிஸ்கட்டில் இருக்க கோடு போடுறதுக்கு ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி கோடு போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே குட் டே பிஸ்கட்டில் இருக்கிற மாதிரியே வருது. இது வந்து பாதாம்லாம் நம்ம நட்ஸ்லாம் கட் பண்ணுறக்கூடிய ஒரு கட்டருங்க. ரொம்ப ஈஸியாக நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதுக்குள்ளே போட்டுட்டு அப்படியே நமக்கு இந்த மாதிரி துருவி விட்டோம்னா சின்ன பீஸ்களாக விழுகும். நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கட்டையை வச்சு லைட்டாக அமுக்கி விடலாம். ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுக்காதீங்க. அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கோடு வந்து மறைஞ்சிடும். இது மாதிரி அச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணத்தையே எடுத்துக்கலாம். என்கிட்ட அச்சு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸாக இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி கிண்ணத்தில் நான் கட் பண்ணி காட்டுறேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு அந்த கிண்ணத்துலேயே ஒட்டிட்டு வந்துருச்சு. இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நான் இன்றைக்கி இதை வந்து ஓவனில் கொடுத்து விட்டு வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்காக நான் வீட்லேயும் வந்து நம்ம அடுப்பில் உப்பு வச்சு அது மாதிரியும் செஞ்சு காட்டுறேன். நான் ஓவன்லேயும் நான் கொடுத்து விட்டு செய்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஓவனுக்கு கொடுத்து விட்டுறலாம். இப்போ நான் இன்றைக்கி இதில் வந்து பிஸ்கட் வைக்கிறத நம்ம அடுப்பில் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ 2 விதமாக செய்கிறேன். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ ஓவனுக்கு கொடுத்து விட்டுட்டேன். எங்கள் கம்பெனி ஓவனுக்கு நான் கொடுத்து விட்டுட்டேன். இப்போ உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம்.
ஒரு 1/4 பாக்கெட் அளவு சின்ன பாக்கெட்டில் ஒரு 200 கிராம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதுக்கு மேலே தட்டு போட்டே ஆகணும். முக்கியமான டிப்ஸுங்க. தட்டு போடலைன்னா நம்ம செய்கிற கேக்கு பிஸ்கட் எல்லாமே உப்பு காரம் வரும். உப்புத்தன்மை எல்லாத்துலேயுமே பட்டுரும். இப்போ இதை நல்லா ஹீட் ஆயிருச்சு. ஹீட் ஆனதும் நம்ம நல்லா மூடி விட்டுடலாம். நம்ம அடுப்போட அளவு நான் காட்டுறேன், அதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுட்டு அப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடணும். நல்லா சூடு வந்தது நம்ம குறைவான தீயில் வச்சிடணும். அடுப்பில் வச்சு குக் பண்ணும்போது எனக்கு 25 நிமிஷம் கரெக்டாக ஆணுச்சுங்க. நான் ஓவனில் கொடுத்து விட்டு வச்சேன். 25 நிமிஷத்தில் நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஓவனில் செய்கிறதுக்கு நான் 18 நிமிஷம் தான். ஸோ விரும்பினீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நான் எங்களோட கம்பெனியை நான் காட்டுறேன். ஸோ அங்கே வச்சு உங்களுக்கு பெரிய பெரிய கேக்லாம் செஞ்சு காட்டுறேன். இது நமக்கு ஓவனில் செஞ்சதும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த தட்டை கொடுத்து விட்டுட்டாங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே நமக்கு கடையில் வாங்கி அந்த பாக்கெட்டில் இருக்கும்ல, அதில் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ நான் எதுவுமே சேர்க்காமல் நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அப்படியே கடையில் வாங்குகிற பிஸ்கட்டை நீங்கள் உடச்சி பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் உடைக்கும் போது. பேக்கரி சம்மந்தமான என்ன டவுட்டாக இருந்தாலும் பிஸ்கட் அண்ட் கேக்குக்கு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் என்னோடய கம்பெனிலே வச்சு ஒரு கேக் போட்டு காட்டுறேன். ஸோ ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அதை செய்து காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் நீங்கள் வீட்டிலையே பிஸ்கட் செய்யலாம். ஸோ இப்போ இது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் அடுப்பில் வச்சு குக் பண்ணதையும் காட்டுறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக தாங்க இருக்கும். நாங்கள் ஓவனில் வச்சு குக் பண்ணும்போது அந்த வாசமெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். நம்ம அடுப்பில் வச்சு குக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பல் கம்மியாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட்டு மாறாது. அந்த கிறிஸ்பி அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது. நீங்கள் பெரிய தட்டு வச்சு கூட இது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் பிஸ்கட்டை. கொஞ்சம் கொஞ்சமாக இதை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நீங்கள் மண் இல்லைனா உப்பு சேர்த்துக்கிட்டு இட்லி தட்டில் இது நீங்கள் எல்லா இடத்துலையும் இட்லி தட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் எல்லா பிஸ்கட்லேயுமே இது மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 100 ரூபா தான் இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா பிஸ்கட் நமக்கு கிடச்சிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்பவே ஈஸியாக ஒரு 3/4 மணி நேரத்தில் நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம மில்க் ஷேக் செய்யலாம். நமக்கு டீ டைமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து டீ குடித்தோம்னா ரொம்ப நமக்கு வயிறுக்கு ஃபுல்லாகிருங்க. இனிமேல் கடையில் வாங்காமல் இது போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். பாய்.